சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் கார்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா, 25,00,000 கடனுக்கு விண்ணப்பிக்கலாம். அது எப்படி விண்ணப்பிப்பது? யார் யாருக்கு இது பொருந்தும் என்று இங்க பார்ப்போம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவ முழுமையா பாருங்க. பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பினை சார்ந்த தனிநபர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்கள் தங்களது பொருளாதார முன்னேற்றத்திற்காக சாத்தியக்கூறுள்ள சிறு தொழில்கள் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர் கடன் மற்றும் குழு கடன் திட்டங்களுக்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம்தான் இந்த கடன் உதவி வழங்கி வருகிறது. அந்த வகையில் இந்த டாப்சீட்கோ தனிநபர் கடன் வாங்குபவர்களுக்கான தகுதிகள் என்னவென்றால், விண்ணப்பதாரர் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இனத்தவராக இருத்தல் வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் பொறுத்தவரை 3,00,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதே சமயம் விண்ணப்பதாரர் 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 60 வயதுக்கு மேற்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும். அந்த வகையில் தனிநபர் கடன் திட்டத்தின் கீழ் சிறு வர்த்தகம், வணிகம், வியாபாரம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்கள், கைவினைப் பொருட்கள் மற்றும் மரபு வழி சார்ந்த தொழில்கள் செய்வதற்கு அதிகபட்சமாக ரூபாய் 25,00,000 வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. இதனால் ஆண்டு வட்டி விகிதம் பொறுத்தவரை 1,25,00,000 வரை 7% மற்றும் ரூபாய் 1,25,00,000 முதல் 15,00,000 வரை 8% கடனை திரும்ப செலுத்தும் காலம் 3 முதல் 5 ஆண்டுகள் வரை. குழு கடன் திட்டத்தின் கீழ் சுய உதவி குழு உறுப்பினர்கள் சிறு தொழில் வணிகம் செய்வதற்கு ஒருவருக்கு அதிகபட்சமாக 1,25,00,000 வரையும், குழு ஒன்றுக்கு அதிகபட்சமாக 25,00,000 வரையும் ஆண்டிற்கு 7% வட்டி விகிதத்தில் கடனுதவி வழங்கப்படுகிறது. அந்த வகையில் கடனை திருப்ப செலுத்தும் காலம் 3 ஆண்டுகள். சுய உதவி குழு துவங்கி 6 மாதங்கள் பூர்த்தியாகியிருக்க வேண்டும். இந்த திட்ட அலுவலர் மகளிர் திட்டம் அவர்களால் தரம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆகையால் ஒரு குழுவில் அதிகபட்சம் 20 உறுப்பினர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். இருபாலருக்கான சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கும் இக்கடனுதவி வழங்கப்படுகிறது. இதில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினராக உள்ளவர்களுக்கு ஒரு கறவை மாட்டிற்கு ரூபாய் 60,000 வீதம் 2 கறவை மாடுகள் வாங்க அதிகபட்சம் 1,20,000 வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. ஆண்டு வட்டி விகிதம் பொறுத்தவரை 7% திரும்ப செலுத்தும் காலம் 3 ஆண்டுகள். இதற்கு www.tabcedco.tn.government.in என்ற வெப்சைட்டில் விண்ணப்பம் பதிவிறக்கி விண்ணப்பிக்கலாம். இதில் பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் சாதி, வருமானம் மற்றும் பிறப்பிட சான்றிதழ், ரேஷன் கார்டு ஆவணங்களை இருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியம். மேலும் ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை மற்றும் வங்கி கோரும் ஆவண நகல்களுடன் சம்பந்தப்பட்ட மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த சொல்லப்பட்டுள்ள அனைத்து ஆவணங்களும் மிகவும் முக்கியமானது. இதை நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக 25,00,000 கடனுதவி வழங்கப்படும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு பெண் குழந்தை உள்ளதா? அப்போ இந்த செல்வ மகன் சேமிப்பு திட்டத்தில் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது. 11 ஆண்டுகளை
கடந்து சாதனை படைத்துள்ளது. இதில் பெற்றோர்கள் தங்கள் மகளின் பெயரில் ஒரு கணக்கை திறந்து சிறிது சிறிதாக முதலீடு செய்து 21 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய தொகையை உருவாக்கலாம். அந்த வகையில் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். இதனால் இந்த கல்வி, திருமணம் போன்ற முக்கியமான விஷயங்களில் எந்த நிதி சிக்கல்களையும் சந்திக்கக்கூடாது என்பதை நினைத்தும் சில பெற்றோர்கள் வருந்துகிறார்கள். அவர்களுக்காக ஒரு சிறந்த சேமிப்பு திட்டம் உள்ளது. உங்கள் மகளின் எதிர்காலத்தை நிதி ரீதியாக பாதுகாப்பாக மாற்ற மத்திய அரசு வழங்கும் ஒரு அற்புதமான திட்டம்தான் இது. அதுதான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இதில் சுகன்யா சம்ரிதி யோஜனா ஆகும். இந்த திட்டமானது பற்றி முழு விவரத்தை இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சுகன்யா சம்ரிதி யோஜனா எனும் இந்திய அரசின் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் 18 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டமாகும். இதில் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமண செலவுகளை ஈடு செய்யும் இந்த திட்டமானது 2015ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. இந்த திட்டமானது ஒரு பெண் குழந்தை பிறந்தது முதல் 10 வயதாகும் வரை எந்த நேரத்திலும் அந்த பெண் குழந்தையின் பெயரில் பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் கணக்கை திறக்கலாம். இது அரசாங்கத்தால் வழங்கப்படும் மிகவும் நம்பகரமான மற்றும் லாபகரமான சேமிப்பு திட்டங்களில் ஒன்றுதான். இதில் கண்டிப்பாக நீங்கள் முதலீடு செய்யலாம். அதே சமயம் இந்த திட்டம் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி அன்று 11 ஆண்டுகளை நிறைவு செய்தது. இதன் மூலம் மக்கள் இந்த திட்டத்தின் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. மேலும் இதற்காக இந்த திட்டத்தை தொடங்கப்பட்டதில் இருந்து 4.53 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் திறக்கப்பட்டுள்ளது. இதில் பெற்றோர்கள் தங்கள் மகளின் பெயரில் ஒரு கணக்கை திறந்து சிறிது சிறிதாக முதலீடு செய்து 21 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய தொகையை உருவாக்கலாம் என்று இதில் முதலீடு செய்கிறார்கள். இந்த திட்டமானது வட்டி விகிதம் சந்தையில் உள்ள வழக்கமான வட்டி நிலையான வைப்பு தொகையை விட அதிகமாகும். மேலும் இதில் முதலீடு செய்வதன் மூலம் உங்களுக்கு வலி இல்லாத வருமானம் கிடைக்கும். ஆகையால் இந்த வட்டி விகிதம் எவ்வளவு என்று இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தற்போது ஆண்டுக்கு 8.2% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. இது மிக உயர்ந்த வட்டி விகிதமாக கருதப்படுகிறது. இதனால் இந்த வட்டி விகிதம் பொறுத்தவரை அரசாங்கத்தால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் கீழ் கணக்கை திறக்க ரூபாய் 250 மட்டும் போதும். அதிகபட்சம் 1.5 லட்சம் வரை டெபாசிட் செய்யலாம். இந்த தொகையை ஒரே தொகையாகவோ அல்லது தவணையாகவோ செலுத்தலாம். இந்த திட்டமானது உங்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும். இந்த திட்டம் பெண் குழந்தைகளுக்கு உயர்கல்வி அல்லது திருமணம் போன்ற முக்கியமான நேரத்தில் பணம் தேவைப்படும் உதவுகிறது. மேலும் இதில் முதலீடு செய்தால் மிகவும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க.